السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد المرسلين أما بعد. فقد قال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. محمد رسول الله والذين معه أشداء على الكفار رحماء بينهم تراهم ركعا سجدا يبتغون فضلا من الله ورضوانا سيماهم في وجوههم من أثر السجود ذلك مثلهم في التوراة ومثلهم في الإنجيل كزرع أخرج شطأه فآزره فاستغلظ فاستوى على سوقه يعجب الزراء ليغيظ بهم الكفار وعد الله الذين آمنوا وعملوا الصالحات منهم مغفرة وأجرا عظيما. وقالت خديجة رضي الله تعالى عنها للنبي صلى الله عليه وسلم: والله ما يخزيك الله أبدا إنك لتصل الرحم وتحمل الكل وتكسب المعدوم وتقري الضيف وتعين على نوائب الحق. رواه البخاري. அல்லாஹ்வுடைய உதவியினால் வாராந்தம் நடைபெறுகின்ற எங்களுடைய ஆன்மீக வகுப்பிலே நேர காலத்தோடு அல்ஹம்துலில்லாஹ் 10க்கும் மேற்பட்ட சகோதரர்கள் ஆரம்ப நிகழ்ச்சியில் இருந்தே கேட்பதற்காக வேண்டி வந்திருப்பது இது அல்லாஹ் தஆலாவுடைய ஒரு கிருபை. லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். ஒரு நன்மையான காரியத்தை செய்வதற்கும் ஒரு பாவமான காரியத்திலிருந்து விலகி நடப்பதற்கும் அதுக்கு அல்லாஹ்வுடைய உதவி தேவை. அல்லாஹ்வுடைய உதவி இல்லாமல் எந்த ஒன்றும் செய்ய முடியாது. எனவே வாராந்தம் நடைபெறுகின்ற நிகழ்ச்சியில் ஆரம்பத்திலிருந்து கேட்கக்கூடிய பாக்கியம் நம்ம கொஞ்சம் பேருக்கு கிடைத்திருக்கிறது. நாங்கள் இதற்கு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும். அடியான் எப்படிப்பட்டவன் என்று சொன்னால் நன்றி கெட்டவன். அல்லாஹ்வே குர்ஆனில் சொல்லிவிட்டான். மனிதர்களில் கொஞ்சம் பேர் தான் அல்லாஹ் தந்திருக்கிற நிஅமத்தை நிஅமத்தாக அருட்கொடையாக விளங்கி நன்றி செலுத்தக்கூடியவர்கள். கசீருன் ஹக்க அலைஹில் அஸாப். மனிதர்களில் அதிகமானவர்களுக்கு என்னுடைய வேதனை கடமையாகிவிட்டது. ஏன்? இன்னல் இன்சான லிரப்பிஹி லகனூத். நிச்சயமாக மனிதன் அவனுடைய இரட்சகனுக்கு நன்றி கெட்டவனாக இருக்கிறான். ஒரு அடியான் செல்வாக்கு பணம் வருவதற்கு முன்னால், கொரியா வருவதற்கு முன்னால், கொரியாவுடைய லைஃப் எனக்கு கிடைத்தால், கொரியாவில் எனக்கு ஈனைன் விசா கிடைத்தால், லைன் ஆதானா மின் ஃபضலிஹ், அல்லாஹ் எனக்கு கொடையை தந்தால், வசதியை தந்தால், லனஸத்தகன்ன, நான் உழைத்து சதகா செய்வேன், ஏழை எளிய மக்களை பார்ப்பேன், வலனகுனன்ன மினஸ் சாலிஹீன், யா அல்லாஹ் நான் உனக்கு நன்றியுள்ள ஒரு அடியானாக நடந்து கொள்வேன் என்று எங்களுடைய விஷயம் நடைபெறும் வரைக்கும் அல்லாஹ்விடம் நேர்ச்சை வைத்தவனாக, பள்ளியோடு தொடர்புடையவனாக இருந்து கொண்டிருப்பான். ஃபலம்மா ஆதாஹும் மின் ஃபضலிஹ், அல்லாஹ் அந்த சந்தர்ப்பத்தை கொடுத்து விட்டால், பகிலு பி, அவன் எதனை நினைத்தானோ கஞ்சத்தனம் செய்வான். பணம் பல மடங்காக கிடைக்கும், தான தர்மம் செய்ய மாட்டான். பள்ளி வாசலில் வந்து உட்காருவான், தங்குவான், பள்ளி வாசலுக்கு ஒரு மானை சதகாவாக கொடுத்து விட்டு செல்ல மாட்டான். ஏன்? மனிதன் அப்படித்தான். ஈமான் உள்ளத்தை பக்குவப்படுத்தாவிட்டால் இது போன்ற கருமித்தனம், மோசமான பழக்க வழக்கம் உருவாகும். அல்லாஹுவையே படைத்த இறைவனையே ஏமாற்றக்கூடிய பழக்கம் உருவாகும். படைத்த இறைவனை ஏமாற்றுவதாக இருந்தால் லேசிப்பட்ட விடயம் கிடையாது. சந்தர்ப்பம் கிடைக்க முன்னால் கெஞ்சுவான், சந்தர்ப்பம் கிடைத்து விட்டால் மறந்து விடுவான். இதுதான் மனிதனுடைய இயல்பு. அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அவனுக்கு நான் கேட்டதை கொடுக்கிறேன். பகிலூபி, கஞ்சத்தனம் செய்வான். கஞ்சத்தனம் இந்த இடத்தில் ஏன் அல்லாஹ் குறிப்பிடுகிறான்? கஞ்சத்தனம் என்பது மிக மோசமான பழக்கம், ஒரு முஸ்லிமிடம் இருக்க முடியாத பழக்கம். ஒரு முஸ்லிமிடத்திலே களவு இருக்கும், அவன் அந்த ஈமான், அந்த அல்லாஹ்வுடைய பயம் காலப்போக்கில் அவனை மாற்றிவிடும். ஆனால் எந்த மனிதனுடைய உள்ளத்தில் கருமித்தனம் இருக்குமோ அவனிடத்தில் ஈமான் இருக்க மாட்டாது. நாளை ஒரு மனிதனுக்கு மரணம் வருகின்ற நேரத்திலே அவன் கேட்கும் விடயம் என்ன தெரியுமா? யா அல்லாஹ் எனக்கு கொஞ்ச நேரம் டைம் தான், ஃபஸத்தக, நான் உனக்கு உன்னுடைய பேரில் தான தர்மம் செய்து விட்டு வருகிறேன். என்ன செய்வான்? பேங்க் பேலன்ஸில் வைத்த, தன்னுடைய பேசில் மறைத்து வைத்த அக்கவுண்ட் பேலன்ஸை அழகு பார்க்கக்கூடிய மனிதன் என்ன செய்வான்? செல்லுவான், யா அல்லாஹ் எனக்கு கொஞ்ச நேரம் தான், தான தர்மம் செஞ்சுட்டு வாரு. எத்தனையோ ஏழை எளிய மக்கள் வந்தார்கள்,
எத்தனையோ பள்ளிவாசல்கள் வந்தது, எத்தனையோ நல்ல நல்ல விஷயங்களுக்கு என்னுடைய உதவி கேட்டு வந்தார்கள். என்னிடம் இருந்து நான் கொடுக்கவில்லை, கஞ்சத்தனம் செய்தேன். ரமலானுக்கு கேட்கப்பட்டது 5 மான் கொடுக்கவில்லை. மாதாந்தம் சந்தா பணம் கேட்கப்படுகிறது, எனக்கு அதை பற்றிய கவலை கிடையாது. இவ்வாறு நான் கண்மூடித்தனமான கருமித்தனமான வாழ்க்கையை நான் என்னது இக்தியார் செய்து, அதனை தெரிவு செய்து, என்னுடைய பணம் கிடைக்கின்ற போது குடும்பத்துக்காகவே கொடுத்து விடுகிறேன். நல்ல விடயங்களுக்கு என்னுடைய பகுதியில் ஒரு பணத்தில் ஒரு சின்ன ஒரு பகுதியாவது கொடுக்க என்னுடைய மனம் மறுக்கிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, நல்ல விடயங்களில் பங்கெடுப்பது என்பது லேசிப்பட்ட ஒரு காரியம் அல்ல. ஒரு நல்ல ஒரு செய்தி ஒரு மனிதனுடைய காதுக்கு போய் மனதில் சலசலப்பை ஏற்படுத்துவது, மனதில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவது என்பது லேசான பாக்கியம் கிடையாது. அதே நேரத்தில் இந்த இடத்திலே அல்லது பக்கத்து தெருவிலே நல்ல ஒரு காட்சி போடப்பட்டிருக்கிறது, நல்ல ஒரு படம் காட்டப்படுகிறது, அல்லது நல்ல ஒரு விளையாட்டு காட்டப்படுகிறது என்று சொன்னால் நின்றவனாக கால் வீங்குகின்ற அளவுக்கும் தெரியாமல் சில நேரம் கிடைத்திருக்கின்ற லீவை இரவு நேரத்தை முழுமையாக அவன் விரும்புகின்ற அந்த இசையையும் படத்தையும் பார்ப்பான். ஆனால் அரை மணித்தியாலம் 1 மணித்தியாலம் இந்த நல்ல செய்தியை கேட்பதற்கு அவனுக்கு வெறுப்பு உண்டாகும். இது ஈமான் இல்லாததற்கான அடையாளம். கண்ணியத்துக்குரியவர்களே, இது ஈமான் இல்லாததற்கான அடையாளம். பயப்பட வேண்டும். சஹாபாக்கள் பயந்தார்கள். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரே ஒரு நேர வக்து தொழுகை மிஸ் ஆகியது, அனைத்து குதிரைகளையும் அறுத்து விட்டார்கள். அதற்கு பின்னால் அல்லாஹ் காற்றை கொடுத்தான். எங்களுக்கு எத்தனை சுபுஹ் கண்ணியத்துக்குரியவர்களே, தூங்கும் போதே சுபுவுக்கு எழுதக்கூடிய எண்ணமே கிடையாது. எல்லாம் வைக்கிறதே 7 மணிக்கு, 5:11க்கு சூரியன் உதிச்சு முடிஞ்சு, யார் சரி 4:45க்கு 5 மணிக்கு பெல் வச்சு எழும்பி 2 ரக்காத் தொழுதோமா? யோசிக்க வேண்டும். எத்தனை விடுத்தம், எத்தனை நோம்புகள், எத்தனை தொழுகைகள் என் மூலமாக மிஸ் ஆகி கொண்டு போகுது. நான் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறேன்? அல்லாஹ்வே கேட்கிறான், ஐன ததுஹபூன், நீங்க எங்க போறீங்க? உங்களோட வழியை கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. நீங்க உங்களோட போற ரூட்டை கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. மரணம் எப்பொழுதும் வரும். மரணம் எப்பொழுதும் வரும். தூங்கிய மனிதன் கண் விழிக்கவில்லை, மரண செய்தி. இன்றைய காலகட்டத்திலே அதிகமான இள வயது மரணங்கள். ஹார்ட் ஒர்க் செய்கிறோம். எத்தனை பேருக்கு எத்தனை பேருடைய உடல் உறுப்புகள் எத்தனையோ பாதிக்கப்பட்டிருக்கிறது தெரியாது. அதற்கு பின்னால் ஒரு கஷ்டம் வந்ததுக்கு பின்னால் என்ன செய்வான் மனிதன்? அல்லாஹ்வின் பக்கம் திரும்புவான். அல்லாஹ் என்ன தெரியுமா கேட்பான்? உனக்கு இப்போ நேரம் வந்துச்சு, நேற்று வரைக்கும் உனக்கு கிட்னி ஃபைலாக இல்லை, நீ என்ன செஞ்சாய்? மறந்து வாழ்ந்துட்டு இருந்தாய். மகரிப் தொழுகைக்கு அதான் சொல்லப்படுறதுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னால வந்து உனக்கு கெப்பனி எடுத்துட்டு போறாய். பள்ளி வாசல்ல இருக்கிற கெப்பனி எடுத்துட்டு போறாய். ஆனால் அந்த 10 நிமிஷம் உனக்கு பொறுமையாக இருந்த அந்த தொழுகை நிறைவேற்ற உனக்கு மனம் வரவில்லை. இஷா நேரத்திற்கு 8:30க்கு வருகிறாய், 9 மணிக்கு இஷா தொழுகை. அந்த அரை மணித்தியால் உனக்கு காத்து நிற்க முடியாவிட்டால் இப்பொழுதுதான் உனக்கு கிட்னி ஃபெயிலியருக்கு பின்னால் உனக்கு என்னுடைய ஞாபகம் வருகிறது. அல்லாஹ் கேட்பான். கண்ணியத்துக்குரிய நாங்கள் யோசிக்க வேண்டும். எங்களுடைய உலக வாழ்க்கையில் எத்தனையோ உதாரணங்கள் இருக்கிறது. இந்த இமிகிரேஷனை தாண்டி ஸ்ரீலங்காவை தாண்டி இந்த கொரியா உள்ளுக்குள் நுழைவதாக இருந்தால் என்ன செய்ய வேண்டும்? எங்களுடைய ஆவணங்கள் சரியாக இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் இடையில் திருப்பி அனுப்பப்படுவோம். அதே போன்றுதான் என்னுடைய செயற்பாடுகள் நல்ல முறையில் இருந்தால்தான் என்ன செய்ய முடியும்? அந்த அல்லாஹ் கேட்கின்ற கேள்வி கணக்குக்கு என்னால் தப்ப முடியும். அல்லாஹ் கேட்கிற கேள்வி கணக்குக்கு என்னால் தப்ப முடியும். எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த விடயத்தில் நான் நீங்களும் மிகவும் கரிசனை செலுத்த வேண்டும். அந்த அடிப்படையில் சென்ற கிழமை நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹிஜ்ரத்துடைய பயணத்தை நாங்கள் பார்த்தோம். ஒரு குடும்பம், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுடைய குடும்பம் இந்த ஹிஜ்ரத்துடைய பயணத்துக்கு முழுமையாக உதவி ஒத்தாசையாக இருந்தார்கள். மகன் அப்துல்லா உதவியாக இருந்தார். மகள் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா உதவியாக இருந்தார். தன்னுடைய அடிமை ஆமிர் இப்னு ஃபுஹைரா ரலியல்லாஹு அன்ஹு உதவியாக இருந்தார்கள். தன்னுடைய 2 ஒட்டகைகள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போறதுக்கு உதவியாக இருந்தது. தான் கூலிக்கு பிடித்த அப்துல்லாஹ் இப்னு உரைக்கித் என்று சொல்லக்கூடிய இஸ்லாத்தை ஏற்காத ஒரு முஷ்ரிக் அபூபக்கருடைய பணத்தின் மூலமாக கூலியாக கொடுத்தார்கள். அப்படி முழுமையாக அந்த குடும்பம் செய்த ஒரு தியாகம். கணித்துக்குரிய மேலானவர்களே, அந்த அடிப்படையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஃபர் மாதம் ஹிஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி பட்டம் கிடைத்து 13வது வயதில், அதாவது 53வது வயதில் சஃபர் மாதம் 27ஆம் பிறை அன்று
தங்களுடைய பிரயாணத்தை ஆரம்பிக்குகிறார்கள். அபூபக்கர் அவர்கள் தன்னிடம் இருந்த அனைத்து செல்வங்களையும் எடுத்துக்கொண்டு சென்றார்கள். வீட்டுக்கு எந்த ஒன்றை வைத்து விடவில்லை. ஏன்? வழியில் செல்கின்ற நேரத்திலே இந்த பயணத்திற்கு என்னுடைய பணம் உதவட்டும், என்னுடைய பணம் உதவட்டும் என்பதற்காக வேண்டி. மகனுக்கு சொன்னார்கள், பகலிலே இந்த குறைஷிகள் பேசுகின்ற விடயத்தை கேட்டு நீங்கள் மகரிபாகின்ற நேரத்திலே வந்து இந்த செய்தியை எங்களுக்கு சொல்லுங்கள். அதே நேரத்தில் ஆமிர் இப்னு ஃபுஹைரா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், பகல் நேரத்தில் நீங்கள் ஆட்டு மந்தைகளை எடுத்துக்கொண்டு மேய்த்து விட்டதற்கு பின்னால் இரவு நேரத்தில் வாருங்கள், எங்களுக்கு பால் கிடைக்கும் அல்லது இறைச்சி கிடைக்கும். அதற்கு பின்னால் காலை நேரத்திலே மகன் அப்துல்லா சென்று விடுவார். இவர் ஆமிர் இப்னு ஃபுஹைரா அவர் என்ன செய்வார்? அந்த ஆடுகளை மேய்த்துக் கொண்டு அப்துல்லா சென்ற அந்த பாதையை அழித்துக் கொண்டு செல்வார். எப்படிப்பட்ட பிளேன் கண்ணியத்துக்குரியவர்களே, எப்படிப்பட்ட பிளேன்! எங்கள்கிட்ட என்ன பிளேன் இருக்குது? இஸ்லாத்துக்காக வேண்டி நாங்கள் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு அல்லாஹ் ஆரோக்கியத்தை தந்து கொண்டே இருக்கிறான், வாழ்நாளை தந்து கொண்டே இருக்கிறான். எத்தனையோ பேர் எங்களுடைய ஒத்த வயதிலே மரணம் அடைந்து விட்டார்கள். ஆனால் அல்லாஹ் எனக்கு வாழ்நாளையும் நல்ல செல்வத்தை தந்து கொண்டே இருக்கிறான். நான் என்ன பிளேன் வைத்திருக்கிறேன் கண்ணியத்துக்குரிய இந்த இஸ்லாத்துக்காக வேண்டி யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த உலக வாழ்க்கை ஒரு குறுகிய வாழ்க்கை. இந்த உலக வாழ்க்கை ஒரு குறுகிய வாழ்க்கை. எங்களுடைய சிந்தனைகளை இஸ்லாத்துக்கு எதிரானதாக ஆக்கிவிடக்கூடாது. இஸ்லாம் வளரக்கூடிய அமைப்பில் என்னுடைய சிந்தனைகள் இருக்க வேண்டும். கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறைஷிகள் பொய்ப்பிக்கவில்லை. நேரடியாக அவருடைய சொந்த வாழ்க்கையை பொய்ப்பிக்கவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வஹீயுடைய அந்த அறிவைத்தான், இஸ்லாத்தின் பக்கம் மக்களை அழைக்கின்ற அந்த விடயத்தை தான் அவர்கள் பொய்ப்பித்தார்கள். அவர்களுடைய சொந்த வாழ்க்கையை அவர்கள் என்ன செய்யவில்லை? பொய்ப்பிக்கவில்லை. ஏன் தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அவர்களுக்கு முதலாவதாக 40வது வயதில் வஹி அறிவிக்கப்படுகிறது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருகிறார்கள். கண்ணியமான அந்த ஹைபத்துடைய அந்த வார்த்தைகள் சுமக்குகிறார்கள். வெறுமனே 5 வசனங்களை சுமக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு காய்ச்சல் போன்ற உணர்வு வருகிறது. ஓடோடி வருகிறார்கள் மனைவியிடத்திலே, என்னை போத்துங்கள், எனக்கு காய்ச்சலாக இருக்கிறது, கூதல் கொடுகிறது. போத்தி விட்டு சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, ஹதீஜா நாயகி, அல்லாஹ் உங்களை கேவலப்படுத்த மாட்டான், கைவிட மாட்டான். ஏன் தெரியுமா? உங்களிடம் இது போன்ற நல்ல பழக்க வழக்கம் இருக்குது. என்ன நல்ல பழக்க வழக்கம்? நீங்கள் உறவு முறையை சேர்ந்து நடக்கிறீர்கள். இல்லாத கஷ்டமான ஒரு மனிதனுடைய கஷ்டத்தை நீங்கள் சுமந்து கொள்கிறீர்கள். வசதி வாய்ப்பு இல்லாத மனிதனுக்காக நீங்கள் சம்பாதித்த சொத்திலிருந்து நீங்கள் கொடுக்குகிறீர்கள். ஒரு விருந்தாளி வந்துவிட்டால் அவரை அழகான முறையில் கண்ணியப்படுத்துகிறீர்கள். நல்ல விடயங்களுக்கு நீங்கள் உதவியாக இருக்கிறீர்கள். நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இந்த இடத்தில் நாங்கள் கவனிக்க வேண்டும், இது நபி ஸல்லல்லாஹு அவர்களுக்கு மாத்திரமல்ல, அனைத்து மனிதர்களுக்கும் இது பொருந்தும். எந்த மனிதன் மார்க்க நல்ல விடயங்களுக்கு, ஒரு மனிதனுடைய வாழ்வாதாரத்துக்கு எந்த மனிதன் உதவியாக இருப்பானோ அல்லாஹ் அவனை கைவிட மாட்டான். அதற்கு மாற்றமாக எந்த மனிதன் இந்த தீனுடைய வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டையாக இருப்பானோ, இந்த தீனுடைய வளர்ச்சிக்கு, ஒரு மனிதனுடைய வளர்ச்சிக்கு எவன் முட்டுக்கட்டையாக இருப்பானோ அவனுடைய வாழ்க்கை மிகவும் பயங்கரமானதாக, மோசமானதாக இருக்கும். அபூ ஜஹல் தடையாக இருந்தான். அபூ லஹப் தடையாக இருந்தான். இறுதியாக பத்ருடைய களத்திலே அவனுடைய பிணத்தை பக்கம் நெருங்க முடியாத அளவுக்கு நாட்டம் ஏற்பட்டது. அவனை எப்படி வீசினார்கள் தெரியுமா? அவனை புதைக்கவில்லை, ஒரு கம்பித்தோல் பெரிய ஒரு நீண்ட தடியின் மூலமாக அவனுடைய குணத்தை தள்ளிவிட்டார்கள். ஏன்? நெருங்க முடியாது, அவ்வளவு நாட்டம் எடுத்தது. கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, இதே மாதிரி தான் எங்களுடைய இந்த வாழ்க்கையிலேயும் எத்தனையோ சம்பவங்கள் இருக்கிறது. ஆனால் அதிகமானவர்கள் வெளிப்படுத்த மாட்டார்கள். எத்தனையோ ஜனாதாவை குளிப்பாட்டக்கூடியவர்களுக்கு எத்தனையோ விடயங்கள் வழங்கும். எத்தனை ஜனாதாவுடைய உடம்பில் இருந்து நாத்தம் எடுத்திருக்கிறது, அருவருப்பான வாசம் எடுத்திருக்கிறது. ஏன்? நடந்து கொண்ட விதங்கள், மோசமான நடவடிக்கைகள். தீனுக்கு தடையாக இருந்தவர்கள், மார்க்கத்தை வளர்ப்பதற்கு தடையாக இருந்தவர்கள். எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த விடயத்தில் நான் நீங்களும் எனக்கு உதவியாக இருக்க முடியுமா? உதவியாக இருக்க வேண்டும். என்னுடைய சொத்து செல்வத்தில், என்னுடைய உடம்பளவில் எனக்கு எவ்வளவு உறுதுணையாக இருக்க முடியுமோ அவ்வளவு உறுதுணையாக இருக்க வேண்டும். இந்த நல்ல மனித நேய செயற்பாடுகளை நான் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அதற்கு பின்னால் சௌர் குகையை அடைகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அவர்கள் நுழைவதற்கு முன்னால், மிச்ச காலத்திற்கு முன்னால் போகாத ஒரு குகை. எனவே டெஸ்டுக்கு யார் நுழைகிறார்கள்? அபூபக்கர் நுழைகிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு நுழைந்து அந்த இருந்த குப்பைகள் எல்லாம் அகற்றி, இருந்த சந்து பந்துகளுக்கு பிடவைகளை வைத்து அடைத்து
அந்த இடத்தில் எல்லாத்தையும் துப்புரவாக்கினதுக்கு பின்னால் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை பார்த்து நீங்கள் தற்பொழுது வாருங்கள் என்று சொல்லி 2 பேரும் நுழைகிறார்கள். அதற்கு பின்னால் தேடிக்கொண்டு அந்த எதிரிப்படை எப்படியோ சவுர் குகையை அடைந்து விட்டார்கள். தற்பொழுது இவர்கள் இருக்கின்ற அந்த கீழ்ப்பக்கத்தில் இந்த மேலே இருக்கின்ற அந்த குறைஷிகள் எட்டி பார்த்தால் அவருடைய காலுக்கு இடையில் பார்த்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்டு விடுவார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து விடுவார்கள். அதில் ஒரு செய்தி வருகிறது, அபூபக்கர் அவர்களுடைய ஒரு பொந்தை காலை வைத்து அடைத்தார்கள், அந்த காலை பாம்பு கொத்தியது என்று அந்த இஸ்னாதில் லைஃப் இருக்கிறது, பலகீனம் இருக்கிறது. அது 100க்கு 100 நம்ப முடியாத ஒரு செய்தி. என்றாலும் இந்த செய்தி புகாரில் வரக்கூடிய செய்தி, அந்த குறைஷிகள் எட்டி பார்த்தால் காலுக்கிடையில் பார்த்தால் 2 பேர்களையும் கண்டுகொள்வார்கள். இந்த நேரத்தில் அந்த செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அபூபக்கர் சொன்னார்கள், இப்படி இருக்கிற செய்தி சொன்னார்கள். லா தஹ்சன், கவலைப்பட வேண்டாம், பதட்டப்பட வேண்டாம். இன்னல்லாஹ மஅனா, அல்லாஹ்வுடைய உதவி எங்களுக்கு இருக்கிறது, நாங்க 2 பேரும் மீக்கிறோம், எங்களோட அல்லாஹ் 3வது ஆளாக இருந்தால் நீங்க எப்படி இருக்கும் உங்களோட நிலப்பாடு, அந்த செய்தியை சொன்னார்கள். அதே மாதிரி தான் கணித்துள்ளே நல்ல விடயங்கள் யாரெல்லாம் செய்வார்களோ, உள்ளம் பரிசுத்தமாக இருக்குமோ, உள்ளம் பரிசுத்தமாக இருக்குமோ, வெளியில் நடிக்காமல் முன்னுக்கு ஒரு மாதிரி பின்னுக்கு ஒரு மாதிரி 2 முகங்களை கொண்டு நடிக்கக்கூடாது. கோபமாக இருக்க வேண்டும், சலாத்தோடு மட்டும் சுருக்கிக் கொள்ள வேண்டும், வெறுக்கக்கூடாது. அதே நேரத்தில் அழகான முறைக்கு நட்பை வெளிப்படுத்த வேண்டும், உண்மையான முறையில் நடந்து கொள்ள வேண்டும். முன்னுக்கு சிரித்து நல்ல ஒரு நலவை நாடக்கூடிய ஒரு மனிதனாக நம்பிக்கையை விதைத்து பின்னால் என்ன செய்யக்கூடாது, குழி தோண்டக்கூடாது. இந்த மாதிரியான செயற்பாடுகள் மிகவும் மோசமானது. இந்த செயற்பாடுகளின் விளைவுகள் என்ன நடக்கும், சொந்த வாழ்வில் பாதிக்கும். அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். வைலுல்லி குல்லி ஹுமதத்தில் லுமஸா, கோல் சொல்லி திரியும் அனைத்து மனிதர்களுக்கும் கேடு உண்டாவதாக. அந்த வயல் என்பதற்கு 2 கருத்து இருக்கிறது. ஒன்று, வயல் என்ற நரகத்துக்கு அவன் செல்வான். கோல் செல்வது லேசிப்பட்ட விடயம் கிடையாது. மரணித்த ஒரு சகோதரருடைய இறைச்சியை பச்சையாக சாப்பிடுவதற்கு சமம். ஏன் அல்லாஹ் இந்த இடத்தில் இப்படி குறிப்பிடுகிறான்? மற்றவருடைய குறையை மறைக்க வேண்டும். எதிரியாக இருந்தாலும் 100க்கு 100 எதிரியாக பார்க்கவில்லை, சொல்லவில்லை. ஏன் தெரியுமா? எதிரி நாளைக்கு என்ன செய்யலாம், ஒரு இக்கட்டான நேரத்தில் உதவலாம். இன்று விருப்பமாக இருக்கக்கூடிய மனிதன் இன்னொரு காலகட்டத்தில் வெறுப்பாக அமையலாம். எனவே நாங்கள் எப்பொழுதும் எங்களுடைய மனநிலையை அழகான முறைக்கு ஆக்கிக் கொள்ள வேண்டும். கணித்துக்குரிய மேலானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முழுக்க உதவியாக இருந்தார்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அதே மாதிரி நாங்கள் சென்ற கிழமை பார்த்தோம், சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு, சுஹைபுர் ரூமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முழு சொத்தையும் கொடுத்து விட்டு தான் மக்காவிலிருந்து வெளியாகினார்கள். ஏன்? அவர்கள் குறைஷிகள் சுஹைப் அவர்களை விடவில்லை. நீங்கள் தூரத்திலிருந்து ரோம் பிரதேசத்திலிருந்து வந்து எங்களுடைய இந்த மக்காவிலே சம்பாதித்தீர்கள், எனவே மதீனாவுக்கு போவதற்கு நாங்கள் முழு சொத்தையும் கொண்டு போக நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். சுஹைப் சொன்னார்கள், என்னுடைய முழு சொத்தை நான் உங்களுக்கு தந்தால் நான் போகலாமா? சொன்னார்கள், ஆம், தந்துவிட்டு செல்லுங்கள். கொடுத்து விட்டு சென்றார்கள். செல்லும் வழியிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? ரபிஹ சுஹைப், சுஹைப் அவர்கள் பெரும் ஒரு லாபத்தை அடைந்து விட்டார்கள். வெளிப்பார்வைக்கு எப்படி நஷ்டம், வெளிப்பார்வைக்கு என்ன, முழு சொத்தையும் இழந்து விட்டார்கள். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் இழக்கவில்லை, உங்களுடைய வாழ்வில் உங்களுக்கு லாபம் கிடைத்திருக்கிறது. உங்களுக்கு என்ன கிடைத்திருக்கிறது? லாபம் கிடைத்திருக்கிறது. அபூபக்கர் அவர்கள் வீட்டை விட்டு சென்று விட்டார்கள். ஆனால் சென்றதற்கு பின்னால் இந்த அஸ்மா ரலியல்லாஹு வீட்டை நாடி, அபூபக்கர் வீட்டை நாடி அபூ ஜஹலும் என்ன செய்தான், வந்தான். வந்து கேட்டான், உங்களோட வாப்பா எங்க? அதுக்கு சொன்னாங்க, அஸ்மா ரலியல்லாஹு எங்க போனேன்னு எனக்கு தெரியாது, எங்க போனேன்னு எனக்கு தெரியாதுன்னு சொன்னாங்க. அபூ ஜஹல் கொடுத்தா ஒரு அறை ஒன்று, யாருக்கு? அஸ்மா ரலியல்லாஹுக்கு ஒரு அறை ஒன்று கொடுத்த குடுல அவங்க போட்டிருந்த ஒரு காதுக்கு கீழே விழுந்துச்சு. அப்ப எப்படி அடி, அப்ப எப்படி ஒரு அடி விழுந்திக்கும்? அப்பவும் என்ன செய்யல, இஸ்லாத்துக்காக வேண்டி இதெல்லாம் சுமந்து கொண்டார்கள். இது போன்ற குடும்பமாக என்னுடைய குடும்பமாக வேண்டும். அபூபக்கருடைய குடும்பம் முழுக்க இந்த ஹிஜ்ரத்துக்கு உதவியாக இருந்தார்கள். கணித்துக்குரிய மேலானவர்களே, இந்த கொரியாவிலே நான் எவ்வளவு சம்பளம் எடுக்கிறேன்? என்னுடைய சம்பளத்தில் ஒரு ஏழையுடைய ஒரு படிப்புக்கோ, ஒரு அனாதையுடைய ஒரு செலவினத்துக்கோ, அல்லது ஒரு விதவையுடைய ஒரு கண்ணீரை துடைப்பதற்கோ என்னுடைய சொத்தில் ஒரு பங்கு, சின்ன ஒரு பகுதி, ஒரு 1000 ரூபாய் இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. உறுதுணையாக இருந்தால், தொடர்ச்சியாக இருந்தால், அவர்கள் துவா கேட்காவிட்டாலும் இந்த கொடுக்கின்ற இந்த சிறு தொகை என்ன செய்யும், என்னுடைய வாழ்வில் பல வெற்றிகளை கொண்டு சேர்க்கும்.
ஹைர். அதே போன்றுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் அவர்களும் ஹிரா குகையிலே 3 இரவுகள் தங்கினார்கள். 3 இரவுகள் தங்கினார்கள். அந்த நேரத்திலே ரபியுல் அவ்வல் மாதம் திங்கட்கிழமை, ரபியுல் அவ்வல் மாதம் பிறை 1 திங்கட்கிழமை திரும்ப என்ன செய்தார்கள்? 27 சென்றார்கள். சஃபர் மாதம் 27 குகைக்கு சென்றார்கள். திரும்ப குகையிலிருந்து தற்பொழுது ரபியுல் அவ்வல் மாதம் பிறை 1 திங்கட்கிழமை வெளியாகிறார்கள். வெளியாகி செல்லும் நேரத்திலே ஏற்கனவே குறைஷிகள் என்ன செய்திருக்கிறார்கள்? இளைஞர்களை தயார்படுத்தியிருக்கிறார்கள். யார் அவரை பிடித்துக் கொண்டு வருவாரோ, சரதாசம் அவர்களை பிடித்துக் கொண்டு வருவாரோ அவருக்கு 100 ஒட்டகைகள் சன்மானம் கொடுக்கப்படும். எத்தனை ஒட்டகைகள்? 100 ஒட்டகைகள் சன்மானம் கொடுக்கப்படும். எனவே அதிகமான இளைஞர்கள் எல்லா இடங்களிலும் தேடுகிறார்கள். அந்த நேரத்தில் தான் சுராக்கத் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு, சுராக்கத் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆரம்பத்திலே அவர் இஸ்லாத்தை ஏற்கவில்லை. இவர் மட்டும் தனியாக என்ன செய்தார்? நபியை பின்தொடர்ந்து வந்து நபி அவர்களை பிடிக்க ரெடியாகிறார். அவருடைய ஒட்டகத்துடைய காலோடு சேர்ந்து அந்த பாலைவனத்திலே அவர் புதை உண்டு போகிறார். அவர் என்ன செய்கிறார்? அல்லாஹ்வுடைய பாருங்கள், நபி அவர்களை அல்லாஹ் என்ன செய்கிறான்? வல்லாஹு யஅஸிமுக மினன் நாஸ், நபியே நான் உங்களை இந்த முஷ்ரிக்கீர்களிலிருந்து, உங்களுடைய எதிரிகளிலிருந்து நான் பாதுகாப்பேன். இது யாருடைய வாக்குறுதி? அல்லாஹ்வுடைய வாக்குறுதி. அல்லாஹ் என்ன செய்தான்? அவர்களுடைய ஒட்டகைகளோடு அப்படியே சுராக்கத் இப்னு மாலிக் அவரை புதைந்து போகிறார். கேட்டார், யா ரசூலல்லாஹ், எனக்கு இந்த விமோசனத்தை ஏற்படுத்தி தாருங்கள், இந்த நிலைமையில் என்னை பாதுகாத்து தாருங்கள். நான் உங்களை பிடிக்க மாட்டேன், நான் இந்த செய்தியை அடுத்தவர்களுக்கும் சொல்லவும் மாட்டேன். எனவே அவர் என்ன செய்தார்? அப்படியே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்டார்கள். அல்லாஹ் தஆலா அந்த நிலைமையில் இருந்து அவரை வெளிப்படுத்தினான், பாதுகாத்தான். அதற்கு பின்னால் பயணம் தொடர்கிறது. குபாவை ரபியுல் அவ்வல் மாதம் 1ஆம் பிறையில் வெளியாகினார்கள். சௌர் குகையிலிருந்து பிறை 8 என்ன செய்கிறார்கள்? குபா பிரதேசத்தை அடைகிறார்கள். அங்குதான் லமஸ்ஜிதுன் உஸ்ஸிஸ அல தக்வா மின் அவ்வலி யௌமின், ஆரம்ப நாளில் தக்வாவுடைய அடிப்படையில் ஸ்தாபிக்கப்பட்ட பள்ளிவாசல் மஸ்ஜிது குபா என்றிருக்கக்கூடிய பள்ளிவாசல். அதிகமான உம்ராக்கு ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்கள் அங்கு சென்று என்ன செய்வார்கள்? இஹ்ராமுடைய ஆடைகள் திரும்ப உம்ரா செய்ய வேண்டி வந்தால் என்ன செய்ய வேண்டும்? திரும்ப இஹ்ராம் அணிய வேண்டும். அங்கு சென்று அணிந்து வருவார்கள். அங்கு போய் ஒரு மனிதன் 2 ரக்அத் தொழுதால், இத்தனை வெறுமனே 2 ரக்அத் சுன்னத்து தொழுதால் ஒரு உம்ரா செய்த கூலி என்ன செய்யும்? அவருக்கு கிடைக்கும். என்ன பள்ளிவாசல்? மஸ்ஜிது குபா. பிறை 8 அங்கு சென்று அடைகிறார்கள். அதற்கு பின்னால் அலிரலியல்லாஹு அவர்கள் என்ன செய்யவில்லை? உடனே ஹிஜ்ரத் மேற்கொள்ளவில்லை. நபி அவருடைய பிரயாணம் எவ்வாறு செல்கிறது? ஏற்கனவே நபி அவருடைய படுக்கையில் படுக்க வைத்த அலிரலியல்லாஹு அவர்கள் என்ன செய்தார்கள்? மக்காவிலே 3 நாள் தங்கியிருந்தார்கள். நபி அவர்களிடம் ஏற்கனவே அதிகமான அமானித சொத்துக்கள் என்ன செய்யப்பட்டிருந்தது? வைக்கப்பட்டிருந்தது. அவைகள் அனைத்தையும் அழகான முறைக்கு முடித்ததற்கு பின்னால் தான் ஹிஜ்ரத் செய்தார்கள். இன்று அதிகமானவர்கள் ஹஜ்ஜுக்கு செல்கிறார்கள், உம்ராக்கு செல்கிறார்கள். ஆனால் கடன் பெருமொரு தொகை கொடுக்க வேண்டிய கடனை கொடுக்காமல், கொடுக்க வேண்டிய நபரிடம் அனுமதி கேட்காமல் இது போன்ற அமலை செய்ய சொல்லி இஸ்லாம் என்ன செய்யவில்லை? வழிகாட்டவில்லை. அது எந்த இடத்திற்கு எந்த ஒரு அழகான பிரயாணம் செய்வதாக இருந்தாலும், நன்மையான என்ன பிரயாணம் செய்வதாக இருந்தாலும், ஒரு மனிதனுடைய சொத்தோடு சம்பந்தப்பட்ட, பணத்தோடு சம்பந்தப்பட்ட என்ன செய்ய இருக்குமாக இருந்தால் அதனை நிறைவேற்றுவதற்கு பின்னால் தான் என்ன செய்ய வேண்டும்? செல்ல வேண்டும். அல்லது அனுமதி பெற்றதற்கு பின்னால் தான் செல்ல வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குபாவிலே பனு அம்ர் என்று சொல்லக்கூடிய கோத்திரத்திலே 4 நாட்கள் தங்கினார்கள். 4 நாட்கள் தங்கினார்கள். திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், 4 நாட்களும் குபாவிலே தங்கினார்கள். வெள்ளிக்கிழமை குபாவிலிருந்து வெளியாகினார்கள். ரானூனா என்று சொல்லக்கூடிய இடத்திற்கு சென்று, குபாவிலிருந்து மதீனாவுக்கு செல்லும் வழியிலே இடையில் ரானூனா என்று சொல்லக்கூடிய அந்த இடத்திற்கு சென்று அங்கு ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுகிறார்கள். இதுதான் ஆரம்பமாக மதீனாவிலே நடைபெற்ற ஜும்ஆ. அதற்கு பின்னால் இந்த பள்ளிவாசல் இன்று மஸ்ஜிதுல் ஜும்ஆ, குபா பள்ளிவாசல் எப்படி இருக்கிறதோ அதே மாதிரி அந்த ஜும்ஆக்கு, அந்த பள்ளிவாசலுக்கு என்ன பெயர்? மஸ்ஜிதுல் ஜும்ஆ என்று பெயர். ரானூனா என்று சொல்லக்கூடிய அந்த இடத்தில். அதற்கு பின்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதே வெள்ளிக்கிழமை அன்று ரபியுல் அவ்வல் மாதம் பிறை 12 மதீனாவை சென்றடைகிறார்கள். அந்த நாளிலிருந்து தான் மதீனாவுடைய பெயர், அதற்கு முன்னால் யஸ்ரிப் என்று இருந்தது. எப்படி இருந்தது பெயர்?
மக்காட பெயர் பக்கா ஆரம்ப பெயர், இரண்டாவது பெயர் மக்கா. அதே மாதிரி மதீனாட ஆரம்ப பெயர் யஸ்ரிப். அதற்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு ஹிஜ்ரத்துக்கு பின்னால் அந்த மதீனாக்கு என்ன பெயர், யஸ்ரிபுக்கு என்ன பெயர் வந்தது? மதீனத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மக்கா அல் முகர்ரமா, கண்ணியமான மக்கா. எதன் மூலமாக பேர் வந்தது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி பிறப்பின் மூலமாக. மதீனா முனவ்வரா, மதீனா முனவ்வரா, பிரகாசமான மதீனா எதன் மூலமாக வந்தது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி இறுதி காலத்தை வாழ்ந்ததன் காரணமாக. ஸல்லல்லாஹு அலைஹி அப்படியே அவருடைய ஒட்டகத்தின் மீது அப்படியே வருகிறார்கள். வந்த நேரத்திலே ஒவ்வொருத்தரும் சொன்னார்கள், யார சொல்லலாம், எங்கட வீட்டுக்கு வாங்க. என்ன, எங்கட வீட்டுக்கு வாங்க சொன்னாங்க. இந்த ஒட்டகத்துக்கு அல்லாஹ் தஆலா என்ன செய்திருக்கிறான், ஏவி இருக்கிறான். அது எங்க போய் நிற்குமோ அந்த இடம் தான் ஏண்ட இடம். எங்க போய் நிற்குதோ அந்த இடம் தான் ஏண்ட இடம். இப்படி ஒவ்வொருத்தரும் கேட்க கடைசியாக அந்த ஒட்டகம் போய் நின்றது பனு நஜ்ஜார் கோத்திரத்தைச் சேர்ந்த 2 அனாதைகளுக்கு சொந்தமான ஒரு காணியில் போய் நின்றது. அந்த இடம்தான் மஸ்ஜிது நபவி. பிற்காலத்திலே அந்த இடம்தான் மஸ்ஜிது நபவி. அந்த 2 பேர்களும் அனாதையாக இருந்தார்கள். முஆத் இப்னு அஃப்ரா ரலியல்லாஹு அன்ஹுடைய பராமரிப்பில் வாழ்ந்து வந்தார்கள். அந்த 2 அனாதைகளுடைய பெயர் சஹில் சுஹைல் என்று பெயர். அதற்கு பின்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இருந்த இடத்துக்கு பக்கத்தில் உள்ள வீடு தான் அபு அய்யூப் அல் அன்சாரியுடைய வீடு. அந்த வீட்டில் தான் நபி அவர்கள் என்ன செய்தார்கள், தங்கினார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள், அந்த இடத்தில் அந்த குதிரை நின்ற அந்த 2 அனாதைகளுடைய இடத்தில் தான் பள்ளிவாசலை அமைக்க நாடினார்கள். வாங்குகின்ற நேரத்திலே இந்த 2 அனாதை பிள்ளைகளும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இஸ்லாத்துக்காக வேண்டி நன்கொடையாக கொடுக்க பார்த்தார்கள். அந்த இடத்தை நன்கொடையாக கொடுக்க பார்த்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர்கள் இருவரும் அனாதைகள், பாப்பா இல்லாத பிள்ளை, எனவே நான் இது நன்கொடையாக எடுப்பது நல்லமில்லை என்று பணத்தை கொடுத்து அந்த இடத்தை வாங்கினார்கள். பணத்தை கொடுத்து அந்த இடத்தை வாங்கினார்கள். அனாதைகளுடைய சொத்து மிகவும் பயங்கரமானது. அல்லாஹ் குர்ஆனிலே இந்த உலக வாழ்க்கையிலேயே நரகத்தை சாப்பிடக்கூடியவன் என்று பெயர் சொல்லப்பட்டவன் தான் அனாதைகளுடைய விதவைகளுடைய சொத்துக்களை சாப்பிடக்கூடியவன். மிகவும் பயங்கரமான பாவம். எனவே எங்களிடத்தில் அப்படி யாராவது எங்களுடைய சகோதரிமார்களில், எங்களுடைய தாத்தாமார்களில் யாராவது அவருடைய கணவன் மரணிச்சு அவர்களுக்கு சின்ன பிள்ளைகள் இருந்தால் அவருடைய சொத்துக்களை அழகான முறைக்கு பராமரித்து அவர்கள் பருவ வயதை அடைகின்ற நேரத்திலே நல்ல ஊதாரித்தனம் செய்யாமல் அழகான முறைக்கு இருக்கக்கூடிய பிள்ளைகளாக இருந்தால் நான் என்ன செய்ய வேண்டும், அவர்களுக்கு அந்த பணத்தை அதுவரைக்கும் பாதுகாத்து கொடுப்பது என்னுடைய வாழ்வில் பல மாற்றங்களை, நல்ல பல முன்னேற்றங்களை என்ன செய்யும், நிச்சயமாக ஏற்படுத்தும். தற்பொழுது சல்லல்லாஹு எல்லாரும் மதீனாவில் போய்த்து சென்றடைந்து விட்டார்கள். மதீனாவுக்கு போய் சென்றடைந்து விட்டார்கள். தற்பொழுது ஏற்கனவே ஹபஷாவில் இருக்கக்கூடிய, எத்தியோப்பியாவிலே இருக்கக்கூடிய முஹாஜிர்கள் கொஞ்சம் பேர் இருக்கிறார்கள், கொஞ்சம் பேர் அங்கே இருக்கிறாங்க. இப்ப சஹாபாக்குடைய வாழ்க்கை அழகான முறைக்கு மறுமலர்ச்சியாக ஆகிவிட்டது. இஸ்லாத்தை நடைமுறைப்படுத்துவதில் சட்டத்திட்டங்களை செய்வதில் எந்த விதமான தொந்தரவும் கிடையாது. தற்பொழுது என்ன செய்கிறார், ஜாஃபர் இப்னு அபி தாலிப், அலிதனுடைய சகோதரனாகிய ஜாஃபரனுடைய தலைமையில் அங்கு அபிசீனியாவிலே இருந்த முஹாஜிரின்கள் இடம்பெயர்ந்து சென்றவர்கள் மதீனாவை நோக்கி வந்தார்கள். அந்த நேரத்தில் தான் ஹைபருடைய வெற்றியும் நடைபெற்றிருந்தது. சொன்னார்கள், இன்று நான் எதை வைத்து சந்தோஷப்படுவது, ஹைபர் வெற்றி கொண்டதை பற்றி நான் சந்தோஷப்படுவதா அல்லது எங்களுடைய சகோதரர்கள் அபிசீனியாவிலிருந்து வருவதை வைத்து சந்தோஷப்படுவதா என்று சொன்னார்கள். இறுதியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாங்கள் ஏற்கனவே சொன்னோம், அபூ சலமாவுடைய குடும்பம் தான் மதீனாவை நோக்கி ஆரம்பமாக ஹிஜ்ரத் செய்த குடும்பம் என்று நாங்கள் சென்ற கிழமை நாம் பார்த்தோம். அபூ சலமாவுடைய குடும்பம் தான் மதீனாவை நோக்கி ஆரம்பமாக ஹிஜ்ரத் செய்த குடும்பம். அதே மாதிரி மதீனாவை நோக்கி இறுதியாக ஹிஜ்ரத் செய்து போனவர்கள் யார், அப்பாஸ் ரலியல்லாஹுடைய குடும்பம். ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு ஃபத்ஹ் மக்கா நடைபெறுவதற்கு முன்னால் என்ன செய்கிறார்கள், அப்பாஸ் ரலியல்லாஹு தங்களுடைய குடும்பத்தை கூட்டுக்கொண்டு செல்கிறார்கள். இடைவெளியில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்கிறார்கள். குடும்பம் என்ன செய்கிறது, மக்காவை நோக்கி ஹிஜ்ரத் செய்கிறது. ஃபத்ஹ் மக்காவை நோக்கி அப்பாஸ் என்ன செய்கிறார்கள், அந்த படையோடு சேர்ந்து வருகிறார்கள். ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு எந்த விதமான யுத்தமும் இல்லாமல் மக்கா வெற்றி கொள்ளப்படுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி நுழைந்தார்கள், மக்கா உள்ளுக்குள் கருப்பு தலப்பாகை அணிந்து தவாதுவான பணிவான முறையில், பெருமை அடிக்காமல் பணிவான முறையில் மக்கா உள்ளுக்குள் நுழைந்தார்கள். சொன்னார்கள்,
யாரெல்லாம் அபூ சுஃபியானுடைய வீட்டுக்குள் நுழைகிறார்களோ அவருக்கு எந்த விதமான தீங்கும் விளைவிக்கப்பட மாட்டாது. சுப்ஹானல்லாஹ். எப்படி இருக்கும்? ஏற்கனவே சொத்துக்களை அபகரிச்சாக்கள், ஏற்கனவே சொத்துக்களை அபகரிச்சாக்கள் எப்படி இருக்கும்? ஏற்கனவே அடிச்சாக்கள், சாப்பாடு தண்ணி கொடுக்காமைக்கு ஷேபு அபி தாலிப் என்று சொல்லக்கூடிய கணவாயிலே இந்த முஸ்லிம்கள் அடைத்து வைக்கப்பட்டார்கள். தண்ணீர் கொடுக்கப்படவில்லை, தண்ணீர் கொடுக்கப்படவில்லை. இப்படி இருந்த நபர்களை நாங்கள் பார்த்தால் எப்படி இருக்கும்? நாங்களா இருந்தா எப்படி கோபம் வரும்? கண்ணியத்துக்குரிய மனிதன் அடிப்படையில் சில நேரம் சில தவறுகள் நடக்கும். அதற்காக வேண்டி பகைமையை வளர்ப்பது கிடையாது, அதற்காக வேண்டி பகைமையை வளர்ப்பது கிடையாது. மன்னிக்க சொல்கிறது இஸ்லாமிய மார்க்கம். ஹிந்த் ஹிந்த் என்று சொல்லக்கூடிய அபு சுஃபியான், அதே அபு சுஃபியானுடைய மனைவிதான் உஹுதுடைய யுத்தத்துடைய நேரத்திலே தன்னுடைய பெரியப்பாவாகிய ஹம்சாரனுடைய ஈரலை வஹ்ஷி இப்னு ஹர்ப் ரலியல்லாஹு ஏவி நெஞ்சை பிளந்து ஈரலை துப்பியவர். அதற்கு பின்னால் இஸ்லாத்தை ஏற்றார். அபூ சுஃபியான் கொஞ்சம் கஞ்சனாக இருந்தார். இலகுவாக மனைவிக்கு போதுமான அளவு என்ன செய்யவில்லை, பணம் கொடுக்கவில்லை. தனது சட்டப்பைக்குள், கணவனுடைய சட்டப்பைக்குள் கையை போடுவதற்கு பயப்படுகிறார். யார்? ஈரலை சப்பி துப்பிய பெண்மணி. கணவனுடைய சட்டப்பைக்குள் கை போடுறதுக்கு பயம். சிலவசங்கள்கிட்ட வந்து சொன்னாங்க, என் கணவன் எனக்கு போதுமான செலவு தாரார் இல்லை, நான் என்ன செய்ய சொன்னாங்க. நளினமான முறையில், உங்களுக்கு தெரியுமா எவ்வளவு எடுக்கணும்னு, உங்களோட தேவைக்கு தேவையான அளவு என்ன செய்யலாம், எடுத்துக்கொள்ள முடியும். இந்த செய்தியை உங்களோட மனைவி மாற்ற சொல்லிடாதீங்க, இந்த செய்தியை உங்களோட மனைவி மாற்ற சொல்லிடாதீங்க. போதுமான அளவு என்ன செய்யுங்க, எடுத்துக்கொள்ளுங்க அப்படின்னு என்ன செஞ்சாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அதே மாதிரி வஹ்ஷி இப்னு ஹர்ப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்கிறார்கள், இஸ்லாத்தை ஏற்கிறார்கள், இஸ்லாத்தை ஏற்கிறார்கள். அந்த நேரத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யவில்லை, அணிந்து கொள்ளவில்லை. சொன்னார்கள், நீங்கள் தற்பொழுது எனக்கு கண்ணுக்கு முன்னுக்கு அதிகமாக தென்பட வேண்டாம். பாருங்க, கோழியை அறுத்து அடுத்த கட்டம் என்ன செய்ய போறோம், கோழியை அறுத்து அடுத்த கட்டம் என்ன செய்ய போறோம், விரும்பின மாதிரி கத்தியால வெட்டி எலும்ப உடைச்சி பொறிக்க வேணுமா, அவிக்க வேணுமா, கடிக்க வேணுமா, இப்படி எல்லாம் செய்ய போறோம். ஆனாலும் அது அறுக்கிற நேரத்தில், அது அறுக்கிற நேரத்தில் அது குஷிரோண்டு ஈக்குதே. அப்ப என்ன சொல்லுது இஸ்லாம், கத்தியை தீட்டும் போது அந்த கோழி பார்க்கக்கூடாது. கத்தியை நீங்க தீட்டும் போது அந்த கோழி என்ன செய்யப்படாது, கத்தியை தீட்டுறதை பார்க்கப்படாது. கொஞ்சம் சாப்பாடு கொடுக்கணும், கொஞ்சம் தண்ணி கொடுக்கணும், கொஞ்சம் தண்ணி கொடுக்கணும். அறுக்கும் போது ஏனைய மிருகங்கள் பார்க்காதவாறு ஒரே அறுவையில் அறுத்து விட வேண்டும். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு ஒரு அழகான உபகாரத்தை செய்ய சொல்லிட்டு இருந்தீங்க இஸ்லாமிய மார்க்கம். எங்களுடைய இஸ்லாமிய மார்க்கம் எவ்வளவு அழகாக சொல்லியிருக்கிறது. அதே மாதிரி தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறார்கள், மதீனாவை சென்றடைகிறார்கள். மதீனாவிலே ஏற்கனவே யூதர்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்துல்லாஹ் இப்னு சலாம் ரலியல்லாஹு அன்ஹு மிக முக்கியமான ஒரு சஹாபி, அவரும் ஒரு யூதராக இருந்தார். எல்லா மக்களும் படையெடுத்து போகிறார்கள் ஸல்லல்லாஹு பார்ப்பதற்கு. தலா அல் பத்ரு அலைனா என்கிற அந்த அழகான வார்த்தை சந்திரனுக்கு ஒப்பாக்கி, சந்திரனுக்கு உண்மையிலே அழகானவர்கள், பூர்ண சந்திரனை விட அழகானவர்கள், அந்த வார்த்தையை பயன்படுத்தி ஸல்லல்லாஹு புகழ்ந்து பாடி வரவேற்றார்கள். எல்லா மக்களும் வந்து பார்வையிடுகிறார்கள். அப்துல்லாஹ் இப்னு சலாம் ரலியல்லாஹு அவர்களும் போய் என்ன செய்கிறார்கள், இஸ்லாத்தை நேரம் ஏற்கவில்லை. பார்க்கிறார்கள் ஸல்லல்லாஹு முகத்தை, இது பொய் சொல்லக்கூடிய ஒரு முகம் கிடையாது, இது ஒரு பொய்யருடைய முகம் இல்லை என்பதை விளங்கிக் கொண்டார்கள். அதற்கு பின்னால் அப்துல்லாஹ் இப்னு சலாம் ரலியல்லாஹு இஸ்லாத்தை ஏற்கிறார்கள். தற்பொழுது இன்னும் கொஞ்சம் யூதர்கள் வருகிறார்கள். இது ஒரு முக்கியமான செய்தி, இது ஒரு முக்கியமான செய்தி. இஸ்லாத்தை ஏற்கிறார்கள். இன்னும் சில யூதர்கள் வருகிறார்கள். அப்துல்லாஹ் இப்னு சலாம் அவர்கள் வைத்து அப்படியே ஒளிந்து கொள்கிறார்கள், மறைந்து கொள்கிறார்கள். இப்ப சொன்னார்கள், வரக்கூடிய யூதர்கள்ட்ட என்ன பத்தி கேளுங்க. சலசமாக கேட்டாங்க, உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அப்துல்லாஹ் இப்னு சலாம் அவர் எப்படி சொன்னாங்க, நல்ல ஒரு மனுஷன், சிறந்தவர், நல்ல மனிதர், எங்களோட தலைவர். சொன்னாங்க, அவர் இஸ்லாத்தை ஏற்றா உங்களோட நிலப்பாடு எப்படி இருக்கும், அவர் ஏற்க மாட்டார். அப்துல்லாஹ் இப்னு சலாம் வெளியே வந்தாங்க. சலாசவங்களுக்கு முன்னால் சொன்னாங்க, என்னது, நான் இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறேன். அவங்களுக்கு முன்னால் சொன்னாங்க, நான் இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறேன். சொன்னாங்க, இவர் எங்கள்கிட்ட மோசமானால், இவர் யாரு, எங்களில் மோசமானால், ஆக கெட்ட மனுஷன், ஆக மோசமான பழக்க வழக்கம் உள்ளால் அப்படின்னு மூஞ்சிக்கே சொன்னாங்க. இப்போ கொஞ்சத்துக்கு போது தான் என்ன சொன்ன, நல்ல மனுஷன். அதே மாதிரி ஃபிரௌன் கிட்ட அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய அந்த மோதலுக்காகவே தயார்படுத்தப்பட்ட அந்த சூனியக்காரர்களை பார்த்து என்ன சொன்னான், நீங்கள் மூசாவை வெற்றி கொண்டால் நீங்க தான் எனக்கிட்ட விஐபி மார், ஏண்ட வலதுகை ஏண்ட பிஏ தான் நீங்க எல்லாரும். இஸ்லாத்தை ஏற்றத்துக்கு பின்னால் என்ன சொன்னான்,
லவ் கத்தி அன்ன ஐதியக்கும் அர்ஜுலக்கும் மின் ஹிலாஃப், உங்களோட கையையும் காலையும் என்னது வலது கையை வெட்டினா இடது காலை வெட்டுவேன் அப்படின்னு எப்ப சொன்னது? இஸ்லாத்தை ஏற்றதுக்கு பின்னால. இஸ்லாத்தை ஏற்றதற்கு பின்னால. அதே மாதிரி நபிசனுடைய காலத்துக்கு முன்னால அஸ்ஹாபுல் உஹ்தூத் வஸ்தமா இதாத்தில் புருஜ்னு நாங்கள் ஓதுறோமே ஒரு சூரா, அதிலே வரக்கூடிய ஒரு சம்பவம். அஸ்ஹாபுல் உஹ்தூத் கிடங்கு வாசிகள். ஏனென்றால் பெருமரு கிடங்கு தோண்டி அதற்கு நெருப்பு மூட்டப்பட்டு அந்த இஸ்லாத்தை ஏற்றவர்கள் என்ன செய்தார்கள்? அல்லாஹ்வை ஏற்றவர்கள் போடப்பட்டார்கள். அல்லாஹ் சொல்கிறான், வமா நகமு மின்ஹும் இல்லா அய்யுமினு பில்லாஹில் அஸீஸில் ஹமீத். இவர்கள் பழிவாங்கப்பட்டார்கள், இவர்கள் சித்திரவதை செய்யப்பட்டார்கள். ஏன் காரணம் தெரியுமா? அல்லாஹ்வை ஏற்ற காரணம். அதே மாதிரி தான் இந்த உலகத்திலே இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு இந்து, அதுவும் யூபியில் இருக்கக்கூடிய ஒரு இந்து என்னை காணவில்லை. ஆனால் நான் இஸ்லாம் என்று அங்கு போய் மாட்டு இறைச்சியை வாங்கினால் அவன் என்னை கொலை செய்வான். என்ன காரணம்? மாட்டு இறைச்சியோ அல்லது தனிப்பட்ட கோபம் அவனுக்கு இல்லை. என்ன காரணம்? இஸ்லாத்தை ஏற்ற ஒரே ஒரு வெறுப்பு. இஸ்லாத்தை ஏற்ற ஒரே ஒரு வெறுப்பு. இந்த அதே மாதிரி தான் முஸ்லிம்கள் மீது அதிகமான பழிகள் சுமத்தப்படுகிறது. அதிகமான பழிகள் சுமத்தப்படுகிறது. அது அனைத்தும் வீண் பழிகள். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த எதிரி படைகளிலிருந்தே ஷாரை ஷாரையான மக்களை அல்லாஹ் என்ன செய்யறான்? இஸ்லாத்திற்குள் நுழைவிக்குகிறான். இஸ்லாத்திற்குள் என்ன செய்யறான்? நுழைவிக்குகிறான். எனவே வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் அழகான முறையில் இந்த இஸ்லாத்திற்காக வேண்டி, இந்த தீனுக்காக வேண்டி எங்களால் முடியுமான அளவு எல்லா விதமான அமைப்பிலும் பணத்தால் உடலால் எங்களால் முடியுமான அளவு நாங்கள் எங்களுடைய பங்களிப்பை செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம்.